வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷியாம் அவர்கள். வணக்கம் திரு ஷியாம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக புதிதாக சம்பாய் சோரன் பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போ இங்கே நிலவக்கூடிய இந்த சூழல் என்பது இது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்தித்தான் நிகழ்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது நியாயம்தானா? அது நியாயம்தான். காரணம் என்னவென்றால், அமலாக்க பிரிவாக இருந்தாலும் சரி, சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா அரசு அந்த அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் PMLA அது ஒரு உயரிய நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதுதான். ஆனால் சிக்கல் என்னவென்றால், எதை வேண்டுமானாலும் நீங்கள் அந்த அதிகார வரம்பிற்குள் கொண்டு வரலாம். மொத்தம் 3 கூறுகள் தான் அதிலே. அந்த 3 கூறுகளிலும் கடைசியாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், குற்றச்செயல் மூலமாக கிடைத்த பணம் அல்லது குற்றச்செயல் மூலமாக கிடைத்த ஆதாயம், இதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் அவை எல்லாமே விசாரணையின் போதுதான் நிரூபிக்கப்படும். அதற்குள் கைது நடவடிக்கை நடந்தால் கைது செய்யப்பட்ட நபர் தான் நிரபராதி என்பதை கிட்டத்தட்ட நிரூபித்தால் தான் அவருக்கு பிணை கிடைக்கும். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற மாபெரும் சிக்கல். இது குறித்த பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. இதுவரைக்கும் தீர்வு எட்டப்படவில்லை. அதாவது இப்போது இவர் கைது செய்யப்பட்டால் இவருக்கு பிணை கிடைப்பதற்கு 6 மாதமோ 1 வருடமோ ஆகலாம். கிட்டத்தட்ட நமது செந்தில் பாலாஜி, அதே போல டெல்லியிலே கைதாகி இருக்கிற துணை முதலமைச்சர், இப்படியான ஒரு கதை தான். மணிஷ் சிசோடியா, இதே மாதிரியான கதை தான். உண்மையான இதுல நீங்கள் விவரம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நில அபகரிப்பு மற்றும் மோசடி, இது ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஜார்க்கண்ட் மாநிலம் மைனிங் சுரங்க தொழிலுக்கு புகழ் பெற்றது. அந்த மைனிங் லைசன்ஸ் அல்லது மைனிங் உரிமம், இதை ஹேமந்த் சோரன் தனக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் கொடுத்து கொண்டார் என்பது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வைத்து அவருக்கு தகுதி இழப்பு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அவர் தகுதி இழந்து விட்டார், MLA-வாக நீடிக்க தகுதி இழந்து விட்டார் என்று கூறி ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிவிட்டது. இது நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன, நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. MLA-வாக தகுதி இழந்த ஒருவர் பதவியில் நீடிக்க முடியாது. ஆனால் அந்த நடவடிக்கையை ஆளுநர் எடுக்கவில்லை. இப்படியே இது இழுபறியாக போய்கொண்டிருந்தது. இடையிலே என்ன அரசியல் பேரங்கள் நடந்தன, எந்த அழுத்தத்திற்கு இவர் பணியவில்லை என்பது நமக்கு புரியவில்லை. அது எல்லாமே வதந்திகள் தான். ஆனால் அழுத்தத்திற்கு இவர் பணியவில்லை. அதாவது இவரது கட்சியான JMM, காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் கட்சியான RJD, இந்த 3ம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒரு கூட்டணி அரசு. ஆக இவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு JMM சம்மதிக்கவில்லை என்றுதான் நான் யூகிக்கிறேன். எனவே இந்த கைது நடவடிக்கை இப்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. கைது செய்வார்களா என்பது இன்னமும் நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் ராஜினாமா கடிதத்தை இவர் ஆளுநரிடம் கொடுத்து விட்டார் என்பதால் கைது ஆவார் என்பதை நாம் யூகிக்கிறோம். ஆளுநரை பொறுத்தவரையில் இது பல மாதங்களுக்கு முன்பே எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை. காரணம், இவர் தகுதி இழந்து விட்டதாக அறிவித்து விட்டது. ஆனாலும் அரசியல் காரணங்களுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கப்படாமலே இருந்தது. இப்போது மக்களவை தேர்தல் நெருங்கி வருவதாலும் JMM வளைந்து கொடுக்காததாலும் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். ஆனால் இவர் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சீனியர் அமைச்சரை முதல்வர் பதவியிலே அமர வைத்திருப்பது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். மனைவி கல்பனா அவர்களைத்தான் முதலமைச்சர் ஆக்குவார். அதற்காக ஒரு MLA-வும் 1 மாதத்திற்கு முன்பே தனது தொகுதியை ராஜினாமா செய்தார். அதாவது இது பழங்குடியின மக்களின் தொகுதி. ஆனால் கல்பனா அவர்கள் பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடி தொகுதியிலே போட்டியிட முடியாது. எனவே ஏற்கனவே வேறொரு தொகுதி, அதாவது பொது தொகுதியில் இருக்கிற ஒரு MLA அவர் ராஜினாமா செய்து அந்த தொகுதி இன்னமும் தேர்தல் ஆணையம் அதை வேக்கண்ட் என்று அறிவிக்கவில்லை. ஒருவேளை அறிவிக்காமலும் போகலாம். மக்களவை தேர்தல் வருவதால் தேர்தலோடு சேர்த்து நடத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கலாம். எனவே அதையெல்லாம் யோசித்துத்தான் இப்போது இவரை முதல்வராக்கி இருக்கிறார்கள் என்று நான் யூகிக்கிறேன். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.